தொகுதி வலம் பகுதியில் இன்று விருதுநகர் மக்களவை தொகுதி இடம்பெறுகிறது. இந்த தொகுதியின் சிறப்பம்சங்கள், வாக்காளர்கள் விவரம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் போன்றவை குறித்த சிறப்பு தகவல்களை இப்போது பார்க்கலாம். வானம் பார்த்த பூமியான விருதுநகர் மாவட்டம் கல்வியில் மானம் காத்த பூமியாக விளங்கி வருகிறது. +2 தேர்வில் தேர்ச்சி விகிதத்தில் கடந்த 29 ஆண்டுகளாக இம்மாவட்டம் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருகிறது. விருதுநகரில் எண்ணெய் மற்றும் பருப்பு உற்பத்தி முக்கிய தொழிலாகவும், இம்மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சிவகாசியில் பட்டாசு, தீப்பெட்டி, அச்சுத் தொழில்கள் ஆகியவை இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளன. விருதுநகர் மக்களவை தொகுதியில் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. விருதுநகர் மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 6,50,443 பேர், பெண் வாக்காளர்கள் 6,62,505 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 87 பேர் என மொத்தம் 13,13,035 வாக்காளர்கள் உள்ளனர். இத்தொகுதி மக்களின் மேம்பாட்டிற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு கல்லூரி இல்லாத குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சிவகாசி, சாத்தூர், அருப்புக்கோட்டை ஆகிய பகுதிகளில் அரசு கலைக்கல்லூரிகளை ஏற்படுத்தியுள்ளார். தியாகி சங்கரலிங்கனாருக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டு வருகிறது. பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழ் 5,764 குடும்பங்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் 55,736 கர்ப்பிணி பெண்களுக்கு 44 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. 1,557 குடும்பங்களுக்கு விலையில்லா கறவை பசுக்களும், 12,652 குடும்பங்களுக்கு விலையில்லா ஆடுகளும் வழங்கப்பட்டுள்ளன. 2,48,998 குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. 58,871 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மடிக்கணினி அளிக்கப்பட்டுள்ளது. இங்க விருதுநகர் மாவட்டத்துக்குன்னு தனியா எந்த ஒரு அரசு கலைக்கல்லூரியும் கிடையாது. அம்மா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இங்க அருப்புக்கோட்டையில ஒரு அரசு கலைக்கல்லூரியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு இந்த கலைக்கல்லூரி ரொம்ப உதவியாக இருக்குது. 48 வருஷமாக நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். இப்போ அம்மா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பசுமை வீடு கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டிய ஒரு கனவு நிறைவேறிச்சு. எப்போவுமே நாங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக இருப்போம். நாங்கள் ஏழை மக்களுக்கு 4 ஆடு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் முன்னேற்றத்துக்கு வருவோம். என்றைக்குமே அம்மாவுக்கு தான் ஓட்டு. மேலும் பொதுப்பணித்துறை, வேளாண்மைத்துறை, உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலமாக எண்ணற்ற நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டங்களால் மிகுந்த பயனடைந்துள்ள விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி. ராதாகிருஷ்ணனை வெற்றி பெறச் செய்வது உறுதியாகியுள்ளது. ஜெயா செய்திகளுக்காக விருதுநகரிலிருந்து பி. கண்ணனுடன் எம். லட்சுமிகாந்தன்.